இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் தான் வந்து சொல்ல போகிறேன். எனக்கு வந்து மனசு ரொம்பவே உறுத்தலாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து பப்ளிக் கிட்ட நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். இது தப்பாக நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ரைட்டுன்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அது எனக்கு எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு ரொம்ப வந்து அது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து அதை போட்டுடலாம் அப்படின்றதுனால நான் அந்த வீடியோ வந்து இது பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த 3-4 டேஸாக நான் பார்த்துட்ருக்கேன். எல்லா சோஷியல் மீடியாலுமே வந்துட்டு மணிமேகலை அண்ட் பிரியங்கா பற்றி தான் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து யார் மேலே தப்புன்னு யாருக்குமே தெரியாது. யார் என்ன பண்ணாங்கன்னோ தெரியாது. என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் புரியாது. யாருமே வந்துட்டு பிரியங்காவன் பக்கத்தில் நின்று பார்த்ததும் கிடையாது. ஐ மீன், என்ன சொல்கிறேன்னா, அவங்க சண்டை போட்டது நம்ம யாருமே பார்க்கவும் இல்லை. இவங்க மணிமேகலையோட கேரக்டர் இதுதான், இவங்களோட கேரக்டர் இதுதான் சொல்லிட்டுன்னு நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. சரிங்களா? ஆனால் இந்த வீடியோஸ் கீழெல்லாம் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்மளால் படிக்க முடியல. 1000-2000 ப்ளஸ் கமெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப தப்பாக பிரியங்கா பற்றி ரொம்ப தப்பாக வந்து போடுறீங்க. அவங்க தப்போ கரெக்டோ எனக்கு அது தேவையில்லாத விஷயம். இந்த கமெண்ட்ஸ் வந்து எதுக்காக அவங்கள வந்து தப்பு அந்த மாதிரி வந்து ஏன் அவங்க வந்து போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பக்கத்துல இருந்து எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனால் அந்த எதுக்காக அந்த மாதிரி கமெண்ட் போட்டு அவங்கள வந்து இன்னும் ஹர்ட் பண்ணுறது? சி, லாஸ்ட் மந்த் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. டாக்டர் வந்து ரேப் பண்ண கேஸ் இந்த கொல்கட்டாவில். அதை வந்துட்டு யாருமே இவ்வளோ பெருசாக வந்து போட்டிங் யூடியூப்பில் வந்துச்சு. பட் வந்துட்டு ரொம்ப பெரிய ரியாக்ஷன்லாம் இல்லை. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் போனாலே இதுதான், யூடியூப்பில் போனாலும் இதுதான். அந்த மாதிரி எதில் போய் பார்த்தாலுமே இந்த இதுதான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இதே தான், இந்த டாப்பிக்கே தான் வந்திருக்கு. அந்த டாப்பிக்கு கீழே இவ்வளோ லைக்ஸு, இவ்வளோ கமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இது ஒரு இது எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டில் போய் நம்ம எட்டி பார்த்து அவங்க கூப்பிடாமலே அவங்க வீட்டுக்கு போய் எட்டி பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்க சண்டையில் போய் நம்ம போய் மூக்க நுழைச்சி அவங்களுக்கு வந்து நம்ம கமெண்ட் கொடுத்து அவங்களோட சண்டையை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கான இது. அவன் என்ன சொல்லுவான், இப்போ என்னை எங்கள் வீட்டு சண்டையில் நான் உங்களை கூப்பிடவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா நீ யாருடா என்னை கேட்கன்னு கேட்பீங்க. ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் சண்டை போடுற ஆப்போசிட் பார்ட்டியை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் வந்து சும்மா ஒரு நாள் வீடியோவோ இல்லை இவ்வளோ நாள் 5 வருஷம் பிரியங்கா பார்த்துட்டீங்க, 6 வருஷம் பிரியங்கா, ஜஸ்ட்டு மீடியாவில் நீங்கள் பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது அவங்களோட கேரக்டர் தான் வந்து நீங்களாம் வந்து நினச்சிக்கிறது அது ரொம்ப பெரிய தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. திரும்பி எதுக்கு இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது? எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. திரும்பி ஸ்க்ரோல் பண்ண எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் வருது, போஸ்டர்ஸ் வருது, ட்ரோல் பண்ணி போடுறீங்க, மீம்ஸ் போடுறீங்க. அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து பப்ளிக் கிட்ட போய் இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸு. இதெல்லாம் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது, எவ்வளவோ பற்றி பேசலாம். இது கண்டென்ட் கிடைக்கணுன்றதும் இதுதான் உங்களுக்கு டிஆர்பி ஏற்றும், இதுதான் உங்களுக்கு வந்து சோறு போடும் அப்படிலாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, நாட்டில் எவ்வளோ தேவையான விஷயம் நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயம். அதை எடுத்து பேசி அதை வந்து ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணி அவங்கள வந்து உயிரோடு புதைக்கிற கணக்கு இந்த நீங்கள் பண்ணுறது எல்லாமே. ஸோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. இது ரொம்ப தப்பானது. தப்பு யார் மேலே இருக்குது இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதும் நம்ம வேஸ்ட்டு, இதுக்கு கமெண்ட் அடிக்கிறதும் வேஸ்ட்டு, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஏன்னா மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுல வந்து பண்ணணுன்னா உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா வந்து அவ்வளோ வந்து பர்ஃபெக்டான ஆள் யாருமே கிடையாது. ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணால் நீ அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நான் பேசுகிறேன், நானே கிடையாது. சரிங்களா? அதனால ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்கள கமெண்ட் பண்ணி அவங்க புல்லிங் பண்ணுறதுல ஒரு இதுவே கிடையாது. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுக்கு கமெண்ட் போடுறீங்க? எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறீங்க? எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ நல்லது இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ நாட்டுக்கு தேவையானது நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து போடுங்க. இது எதுக்கு தேவையில்லாத போட்டிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பேசினேன். இதனால் நீங்கள் திட்டினாலும் திட்டிட்டு போக எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. மற்றவங்களுக்கு இதை பற்றி நான் பேசுனால புரியாது. நிறைய பேர் வந்து புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புரிஞ்சால் புரியட்டும், புரியாட்டி போட்டோம். நான் பேசினேன்னு எனக்கு ஒரு மனசு திருப்தி, அவ்வளோதான்.